பிளான் பண்ண மாதிரி கிளம்பிட்டோம். ஆனாலும் மழை விடலை, பெஞ்சிட்டே தான் இருந்தது. இருந்தாலும் ஆர்வமாக இருந்தது, எப்படி போய் பார்க்க போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே போனப்புறம் லேசாக தூறல் தான் விழுந்துட்டு இருந்தது. இருந்தாலும் உள்ளே போனால் ஒதுங்கவே இடம் இல்லை, எல்லாம் ஓப்பனாக தான் இருந்தது. அப்படியே மெதுவாக நடந்துகிட்டே வந்தோம். ஃபஸ்ட்டு விநாயகர், அவரை பார்த்துட்டோம். அப்புறம் குதிரையில் தேர் இழுக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருந்தது, அதையும் பார்த்துட்டு பெருமாள் இருக்கிற இடத்துல ஒரு சீடர் இல்லாமல் இருப்பார், ஆஞ்சநேயர் இருந்தார், அவரையும் கும்பிட்டுட்டு அப்படியே வந்தோம். நந்தி தேவர் இருந்தார், லிங்க வடிவத்துலேயும் இருந்தார், உருவ வடிவத்துலேயும் சிவபெருமான் இருந்தார் தியான நிலையில். அவரையும் பார்த்துட்டு அப்படியே வந்தோம். குன்று மாதிரி புல்வெளி அமைச்சு அதில் நவ கிரகங்களையும் வச்சுருந்தாங்க. அது வித்தியாசமாக கொஞ்சம் நல்லா இருந்தது. அதையும் பார்த்துட்டு அப்படியே வெளில வந்தோம். கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்தது. அதை ரசிச்சுக்கிட்டு வெளியில் வந்தோம். அங்கே பார்த்தா தூண்கள் இருந்தது. அது பார்த்தா 108 தூண்கள் இருக்கிறதாக சொன்னாங்க பெருமாளை சுற்றி. அதையெல்லாம் பார்த்துட்டு சைடில் பார்த்தோம்னா குட்டீஸ் கோயில்னு ஒன்று இருந்தது. அதில் குட்டீஸ் மட்டும்தான் அலவுடாம், பெரியவங்க போகக்கூடாதான். அதுக்குள்ளே பார்த்தா சின்ன சின்ன சிற்பங்கள், சிலைகள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தாங்க. அதை ஒட்டினா மாதிரியே ஒரு சர்க்கிள் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் சறுக்கிட்டு போய் கீழே பார்த்தா ஒரு கிருஷ்ணர் சிலை, அவரையும் பார்த்துட்டு மேலே வர்றதுக்கு படிக்கட்டு வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. குட்டீஸை கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு அதை என்ஜாய் பண்ணுவாங்க அந்த இடத்த. அதை விட்டுட்டு வெளியில் வந்தோம்னாக்கா புல்வெளி ஓட்டின மாதிரி கிரானைட்ஸும் போட்டிருந்தாங்க நடப்பாதைக்கு. அதில் போயிட்டு அப்படியே பெருமாள் கிட்டே போயிடலாம். பெருமாள் கிட்டே போனால் எல்லா கோயில்லையும் மக்களை 2ஆக பிரிச்சுருவாங்க. ஒன்று பொது தரிசனம், ஒன்று சிறப்பு தரிசனம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நமக்கு இங்கே எல்லாமே எனக்கு பொது தான் அப்படின்ட்டு அவர் பிரம்மாண்டமாக நமக்கு காட்சி தராரு மச்ச அவதாரத்தில். புயல், மழை, வெயில், இடி, மின்னல்னு நம்மளை மாதிரி அவரும் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறாரு. பஞ்சபூதங்களோட இயற்கையாக அவரும் வாசம் செய்கிறாரு. ரம்யமாக இருந்தது. கடல் அலை சத்தமும் கங்கா ஆரத்தியும் பார்த்தோம். எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு இடமா. கோயிலை விட்டு வெளியில் வந்த உடனே பீச்சு, அந்த கடல் அலை நம்ம காலை தொட்ட உடனே ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த அலையோட ஃபோர்ஸு, அந்த சத்தம், நாம் எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தாலும் அதெல்லாம் லேசான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு சிலருக்கு ஃப்ளாஷ்பேக் ஓடும். அவங்க சின்ன வயசில் வந்தது, பேரண்ட்ஸ் கூட வந்தது, காலேஜ் டைமில் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தது, அப்புறம் லவ்வர் கூட வந்தது, ஹஸ்பண்ட் கூட வந்தது, மறுபடியும் பசங்க கூட வந்தது. இந்த மாதிரி நிறைய ஃப்ளாஷ்பேக் ஓடும். இப்போ அங்கே ஒரு காட்சியை பார்த்தேன் நான், எனக்கு ரொம்பவே டச்சிங்காக இருந்தது. ஒரு பெரியவரை, அவரை 2 பக்கமும் பிடிச்ச மாதிரி அவர் 2 பசங்களும் அந்த கரையோரத்தில் அவர் கால் நனைகிற மாதிரி நிற்க வச்சு பேசி சிரிச்சிட்ருந்தாங்க. இந்த காலத்தில் இப்படி பெரியவங்களுக்கு, பெற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க சின்ன சின்ன ஆசைகளுக்கு நிறைவேற்றுற பசங்க ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு டைமில் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே டச்சிங்காக இருந்தது. நல்ல பிள்ளைங்கள அவர் பெற்று வச்சுருக்கிறாரு, அப்படி நல்லதை சொல்லி வளர்த்துருக்காரு அந்த பிள்ளைங்களன்னு தோணுது. எல்லாருக்கும் இப்படி அமைஞ்சால் நல்லா தான் இருக்கும் லைஃபு. அதை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே சோளம் சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நாங்கள் அலையில் நின்று கால் நினச்சிட்டு விளையாடிட்டு அப்படி வெளியில் வந்தோம். கேப் புக் பண்ணி, மழை சுத்தமாக விட்டுருந்தது. என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லபடியாக வீடு சேர்ந்தோம். பாய்.